உஷா, ஆ இங்க கொஞ்சம் வாயேன். என்ன அபி? உனக்கு தெரிஞ்ச யாராவது கடன் கொடுப்பாங்களா? ஐ மீன் ஃபைனான்ஸ் மாதிரி, வட்டிக்கு ஆ, அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? என்ன அபி, என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படி கேட்குற? எல்லாம் சூழ்நிலை தான். தேவைன்னா கேட்டு தானே ஆகணும். ஓஹோ, என்ன தெரியுமா? இல்லை, என்கிட்ட பணம் இருந்தால் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். எனக்கு இந்த வட்டி கொடுக்குற வள்ளல் யாரும் அப்படி ஒன்றும் தெரியாது. ஆ, ஏன் அபி, ஆனந்தியோட நகையெல்லாம் இருக்குமே வீட்டில், அதை ஏதாவது நகையெல்லாம் வித்து கொடுத்தாச்சு. வித்து கொடுத்தாச்சா? ம். என்ன சொல்ற? எப்போ? யாருக்கு? ஆனந்தியோட நகையெல்லாம் வித்து நான் தொல்காப்பியன் கிட்ட பணம் வாங்கியிருந்தேன்ல, அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன். இப்ப தொல்காப்பியனோட பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு என்ன அவசரம்? கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமா கொடுத்துருக்கலாம்ல. பாவம் உஷா, அவருக்கு வேற வேலை இல்லை. ஏதோ சொந்த தொழில் அது இதுன்னு ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அதில் பெருசாக கிடைச்சிட போகுது. சரி, இந்த பணம் அவருக்கு ஏதாவது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓ, அதை விட அவர் இன்னைக்கு பொண்ணு பார்க்க போறாரு. அப்புறம் கல்யாணம் அது இதுன்னு வந்துட்டா இந்த பணம் அவருக்கு கண்டிப்பாக தேவைப்படும்ல, அதான் கொடுத்துட்டேன். தோல்ஸ் பொண்ணு பார்க்க போறாரா? ஆமா. அட பாவி, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம அவர் பொண்ணு பார்க்க போவாரு? அதெல்லாம் ஹரிபரியில ஏற்பாடு ஆயிடுச்சு. அன்னைக்கு தற்செயலா அவர் வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்பதான் எனக்கே தெரியும். என்ன ஹரிபரியா இருந்தா என்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? நான் தோல்ஸ கேட்காம விட போறது இல்ல. தோ இப்பவே போன் போட்டு அவரை திட்ட போறேன் பாரு. ஏய் என் சார். சார், குட் மார்னிங் சார். வாங்க சார். என்ன அரட்டையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பொருளாதார பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தோம். நம்ம கம்பெனி பொருளாதாரத்தை பத்தி அதுதான் என்னைக்குமே இருக்கே சார். அபியோட பொருளாதார பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த மாசம் ஆபீஸ்ல வேற சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு. அப்புறம் இது பார் கிரி. எஸ் சார். நான் வரதுக்கு 3 hours ஆகும். இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வந்தா மட்டும் என் மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லு. particularly that overseas call which is very important. Don't forget it, okay? ஓகே சார். குட் மார்னிங் மிஸ்டர் ஆதித்யா. என்னாச்சு அந்த ஹாரிங்டன் ரோட் சைட் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி பத்தி விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன் மிஸ்டர் ஆதித்யா. இப்ப ஸ்டே வாங்கி இருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. இந்த ப்ராப்ளம் புதுசா கிளம்பி இருக்கு. அதே எப்படி சார் ஒருத்த புதுசா கிளம்புவா? அவன் நான் முட்டாளா? நீங்க கம்ப்ளீட்டா அது என்ன விவரம்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன். அந்த இடத்த வாங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இட் வாஸ் a clean document. ஓகே. எனக்கு வித்தவர் வேற ஒரு பார்ட்டிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. அந்த பார்ட்டி ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வாங்கியிருக்காங்க. இப்ப ஸ்டே வாங்கி இருக்கிறவன் நான் தான் ட்ரஸ்டோட வாரிசு. இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு தெரியாம நடந்திருக்கு. அதனால இது எதுவுமே செல்லாதுன்னு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான். மை காட், வாட்ஸ் ஆல் திஸ் மிஸ்டர் விஸ்வநாதன்? என்ன இதெல்லாம்? ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி முழுசா விசாரிக்க மாட்டீங்களா? மிஸ்டர் ஆதித்யா, நீங்க இதுல இருக்கிற சிக்கலை புரிஞ்சுக்கங்க. நான் இந்த லேண்டை வாங்கும்போது எந்த விதமான வில்லங்கமும் இல்ல. நான் வாங்குறதுக்கு முன்னாடி 2 கை மாறி இருக்கு. அதுலயும் எந்த விதமான வில்லங்கமும் இல்ல. முதல்ல இந்த நிலத்தை வாங்கின போது அந்த ட்ரஸ்டை சேர்ந்த 3 பேரும் கையெழுத்து போட்டு வித்திருக்காங்க. அதுலயும் எந்த விதமான வில்லங்கத்தையும் ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்ப திடீர்னு ஒருத்தன் நான் தான் அந்த ட்ரஸ்டோட ஒரே வாரிசுன்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்கான். இது ஒட்டுமொத்தமா யாருமே எதிர்பார்க்க முடியாத விஷயம் ஆதித்யா. நோ 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 நோ, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி, இத்தனை ரூபாய் மதிப்புள்ள சொத்தை நீங்க வாங்குறப்போ கவனமா இருந்திருக்கணும். ஆதித்யா, இந்த ட்ரஸ்ட் விஷயம் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முந்தினது. அது ராஜா காலமா இருந்தாலும் நீங்க தோண்டி துருவி பார்த்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை நீங்க வாங்கிருக்கணும். ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல 100-200 ரூபான்னு கட்டிட்டு அவங்க சொல்ற தகவலை அரைக்குறையா காதுல கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு நீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிருக்கீங்க. மிஸ்டர் ஆதித்யா, வெயிட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். மிஸ்டர் விஸ்வநாதன், பழச பேச வேண்டாம். நீங்க வாங்கிட்டீங்க, அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான். இப்போ அதெல்லாம் பேசுறது வேஸ்ட். இப்போ நான் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. இது பாருங்க, பூகம்பமே வந்தாலும் நான் கட்டுறது நிறுத்த முடியாது. So it's purely your responsibility to clear everything. இந்த வில்லங்கம் எல்லாத்தையும் பேசி முடிங்க. Out of the court. யாராவது லாயர்ஸ் வச்சு பேசி முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி அது நிஜமாவே கிளீன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற சைட்டா மாத்தி என்கிட்ட கொண்டு வாங்க. என்ன மிஸ்டர் ஆதித்யா, எல்லாத்தையுமே நீங்க பண்ணுங்க சொல்றீங்க. இது நம்ம பிசினஸ். பாதிக்கப்படுறது நாம.
இட்ஸ் a joint venture, you know. இட்ஸ் நாட் a joint venture. நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறப்போ சிக்கல் இருக்கான்னு பார்க்க தவறிட்டீங்க. அது நீங்க பண்ண தப்பு. உங்க தப்புக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது நீங்க தான் சரி பண்ணணும். கிரே. எஸ் பாஸ். ஹாரிங்டன் ரோட் சைட் விஷயமா யாராவது என்கிட்ட பேசணும்னு சொன்னா அவங்களுக்கு சாரோட ஃபோன் நம்பர் கொடு. ஓகே சார். ஏன்னா அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும். ஷியோர் சார். ஆதித்யா, இது சரியில்லை. உங்க பொறுப்பை நீங்க தட்டி கழிக்கிறீங்க. அது மட்டும் சொல்லாதீங்க. நான் என்னோட பொறுப்பை எப்பவும் தட்டி கழிக்க மாட்டேன். அதே மாதிரி அனாவசியமா உங்களோட சுமையை என்னால தூக்கி சுமக்க முடியாது. உங்களுக்கு நான் 2 நாள் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுங்க. டோன்ட் வேஸ்ட் தி டைம் மிஸ்டர் விஸ்வநாதன். 2 நாள்ல எப்படி முடியும்? முடியணும். அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு பாய்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அதுவும் இல்லாம சைட்ல வந்து விசாரிக்கிறாங்க. இது பாருங்க, நம்ம நிதானமா இருக்க முடியாது. வேகமா வேலை செய்யணும். 2 நாள் முடிக்கிற வழியை பாருங்க. அது எப்படி முடியும்? என்ன வேணாலும் பண்ணுங்க. எவ்வளவு கோர்ட்டுக்கு போயிருக்கானே, அவனை ஆளு வச்சு க்ளோஸ் பண்றீங்களா? பண்ணுங்க. எனக்கு வேலை நடக்கணும். இட்ஸ் screwed மிஸ்டர் ஆதித்யா. நியாயமா இந்த பிரச்சனையில நீங்களும் நானும் ஒன்னா சேர்ந்து போராடணும். வாட்? நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடணுமா? Look at him. நாங்க 2 பேரும் சேர்ந்து போராடணுமா? நீங்க பண்ணி வச்சிருக்கிற கொலைப்படிக்கு நான் எதுக்கு உங்களோட சேர்ந்து போராடணும்? Don't act smart with me, Mr. Vishwanathan. Okay. என்ன டைம் ஆச்சு. நீங்களும் கிளம்புங்க. Don't look at me. 2 நாள் தான் இருக்கு. You have only precisely 48 hours, Mr. Vishwanathan. Just hurry up. வாங்க 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 வணக்கம் வாங்க வாங்க. வாமா உள்ள போ. வாங்க தம்பி உள்ள போமா வாங்க உள்ள வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க வணக்கம்மா. வாங்க. வணக்கங்க. வணக்கம்மா. எப்படி உட்கார்? வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வீடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கேன். இவர் தான் எங்களுக்கெல்லாம் மூத்தவர். வணக்கம் தம்பி. பேர் முருகேசன். கீதாவுக்கு பெரியப்பா. வீட்டில் எல்லாமே அண்ணன் தான். வணக்கங்க. இவங்க தான் எங்கள் அண்ணி. வணக்கம் தம்பி நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேர். மூத்தவர் அண்ணன் முருகேசன். நான் கடைசி. நடுவில் பிறந்தவர் தான் கீதாவுடைய அப்பா. கீதா சின்ன வயசாக இருக்கும்போதே அண்ணன் இறந்து போயிட்டாரு. அண்ணியும் இப்போ இல்லை. பாவம், தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்க. தம்பி, சந்திராவோட அப்பா உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா சொன்னாரு. எனக்கு நல்ல விதமா பட்டுச்சு. அதனால தான் உங்களை உடனே வர சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. கீதாவோட அப்பா அதான் என் தம்பி. கீதா பிறந்த கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் கீதா என் பொறுப்புல தான் வளர்ந்துச்சு. ரொம்ப தங்கமான பொண்ணு தம்பி. அதை பத்தி நானே பெருமையா சொன்னா அது தற்புகழ்ச்சியா இருக்கும். பெரியப்பா, என்னம்மா? மாப்பிள்ளை வீட்ல இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க பெரியப்பா? கொஞ்ச பேர் தான் வந்திருக்காங்கம்மா. மாப்பிள்ளை தம்பி,
அந்த பொண்ணு அப்புறம் நம்ம சந்திராவோட அப்பா 3 பேர் தான் வந்திருக்காங்கம்மா. கூடவே ஒரு சின்ன குழந்தையும் வந்திருக்கு. ஏமா கேக்குற? இல்லப்பா, ஒரு 10 பேராச்சும் வருவாங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ வெறும் 3 பேர் தான்னா முன்கூட்டியே சொல்லியிருந்தா சாப்பாடு வேஸ்ட் ஆகாம பார்த்துருக்கலாம் இல்லையா? எதுக்கு அனாவசியமா 10 பேருக்கு சமைக்கணும்? ஓஹோ. என்ன பாக்குறீங்க தம்பி? இதுதான் நீங்க பார்க்க வந்த பொண்ணு கீதா. மாப்பிள்ளை தம்பி வந்திருக்காரு. பார்க்கணும்னு கூட ஆர்வம் இல்லாம எவ்வளவு பொறுப்பா பேசிட்டு போறா பாத்தீங்களா எங்க பொண்ணு? ஆமாங்க, இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு பொறுப்பான பொண்ணை பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஆமாமா, வித்தியாசமான பொண்ணு தான். தன்னை பார்க்குறவங்கள கூட பார்க்காம போயிடுச்சு அந்த பொண்ணு. என்னடா இது, நம்மளை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவரை ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்ப்போம், கழுக்குன்னு ஒரு சிரிப்பு சிரிப்போம், அப்படின்னு சிரிக்காம என்னமா மின்னல் மாதிரி வந்துட்டு சரக்குன்னு போயிடுச்சே. கல்யாண தண்டைக்கு சமயங்களை வேற யாராவது பார்த்துங்கப்பா, இல்லைன்னா பொண்ணு மணாரை விட்டு எடுத்துட்டு சமயக்கட்டுக்கு போயிட போகுதுப்பா. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் விவரமா சொல்றேன். என்னம்மா இது, சைட்ல போய் பார்த்தா வேலை நடக்கல, பக்கத்துல விசாரிச்சா என்னென்னமோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கோர்ட்டுக்கு வேற யாரோ போயிருக்காங்களா, லேண்ட்ல வேற ஏதோ லிட்டிகேஷன் இருக்குன்னு பேசிக்கிறாங்கம்மா. இந்த பாருமா, எங்க ஒட்டுமொத்த சேமிப்பையும் போட்டு தான் உங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளாட் வாங்கியிருக்கோம். இப்போ இதுல ப்ராப்ளம் சொன்னா நாங்க என்ன பண்றது? அப்படி எதுவும் வராது சார், ப்ளீஸ் டோன்ட் வரி. ப்ராப்ளம் தான் வந்துருச்சே, ப்ராப்ளம் இல்லாம எப்படிமா சைட்ல வேலை அப்படியே நிக்கும்? என்னம்மா இது கோர்ட் லிட்டிகேஷன், அதை பத்தின விவரம் சொல்லுமா. இது பாருங்க சார், எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எங்க கம்பெனி சால்வ் பண்ணிடும். அந்த முயற்சியில தானே இருக்கோம். இது எங்க வாழ்க்கை பிரச்சனைமா, எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? இது எங்க கம்பெனியோட கௌரவ பிரச்சனை சார். கம்பெனியோட பேரை நாங்களும் காப்பாத்தணும்ல, நாங்க தீவிரமா முயற்சி எடுப்போம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்ன பிரச்சனைங்க? என்ன சார் இதெல்லாம்? உங்க ஆரிங்டன் ரோட் சைட்ல பிளாட் வாங்கும்போது உங்க கம்பெனி பேர்ல இருக்கிற மரியாதை வச்சு தான் அவ்வளவு பணம் போட்டு வாங்கணும். இப்போ என்னமோ லிட்டிகேஷன் சொல்றாங்க, வேலை வேற நிக்குது சார். பிரச்சனை இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. ப்ளீஸ், பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, பட் we are looking into the problem. சீக்கிரமா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவோம். அப்படி நடக்காட்டி எப்படி சார் நம்புறது நாங்க? சரி ஆயிடும் சார். சார், என்ன பிரச்சனை, என்ன லிட்டிகேஷன், எல்லா விவரமும் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். முதல்ல டாக்குமெண்ட்ஸ் காப்பி கொடுங்க, எங்க லாயரை நாங்க கன்சல்ட் பண்ணணும். சார், நீங்க கேட்குற டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு எங்களோட வேலை இல்ல. எங்க கிட்டயும் லாயர்ஸ் இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. சீக்கிரம் சரி பண்ணிடுவோம். அது வரைக்கும் நடுவுல பூந்து குழப்பாம இருங்க. மிஸ் ஆதித்யா, எங்களை என்ன அவ்வளவு ஈஸியா நினைச்சீங்களா? நாங்க வேற வேற டிபார்ட்மெண்ட்ல சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்கிறோம். இவர் யார் தெரியுமா? ஐஏஎஸ் ஆபீசர். நாங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கலனா நடக்கிறதே வேற. ஓகே, அப்போ நீங்க மிஸ்டர் விஸ்வநாத் கிட்ட பேசிக்கோங்க. உங்ககிட்ட எல்லாம் நான் பேச தயாரா இல்ல. ஏன் பேச மாட்டீங்க? லுக், இந்த ப்ராஜெக்ட் விஷயமா உங்களை கமிட் பண்ணது மிஸ்டர் விஸ்வநாதன் தான். இப்போ நீங்க தானே சார் இங்க பொறுப்பு? நோ, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் உங்களோட டீல்ல இருக்கு. நீங்க மிஸ்டர் விஸ்வநாத் கிட்ட கேட்டுக்கோங்க. நீங்க தான் ஜெயம் கன்ஸ்ட்ரக்ஷனை டேக் ஓவர் பண்ணிட்டீங்களா சார்? ஆமா, ஆனா சில கண்டிஷன்ஸோட தான் டேக் ஓவர் பண்ணிருக்கேன். அந்த கண்டிஷன்ஸை உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட ஆஃபீஸ்ல நீங்க சத்தம் போட்டு பேசுறதுனால உங்ககிட்ட நான் பதில் பேசிட்டு இருக்கேன். மத்ததெல்லாம் நீங்க மிஸ்டர் விஸ்வநாத் கிட்ட பேசிக்கோங்க. ஓகே, நாங்க அவரை பார்க்கணும். தாராளமா அவர்கிட்ட போன்ல பேசிட்டு வேற எங்கேயாவது மீட் பண்ணிக்கோங்க. இது அவரோட ஆபீஸ் தானே சார்? சொல்லுங்க. நோ, நாட் அட் ஆல். என்ன சார் இது, நீங்க பேசுறது வினோதமா இருக்கு. நீங்க அவருடைய பார்ட்னர் தானே? திஸ் இஸ் த லிமிட். இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை. எதுவா இருந்தாலும் மிஸ்டர் விஸ்வநாதன் கிட்ட பேசிக்கோங்க. என்னமா இதெல்லாம்? முதல்ல மிஸ்டர் விஸ்வநாதனை போன்ல புடிங்க. சாரி சார், லைன் கிடைக்கல அவருக்கு. ஓஹோ, விளையாட்டு காட்டுறீங்களா? எங்க லெவல் என்னன்னு இங்க யாருக்குமே தெரியல. சீக்கிரமா காட்டுறோம், வாங்க சார். என்னம்மா இங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை,
ஏங்க இது ரொம்ப சின்ன ஊரா? ஆமாம்மா, சின்ன ஊர் தான். கிட்டத்தட்ட 100 வீடுங்க இருக்கும், அவ்வளோதான். ஓ, இந்த ஊரு பஞ்சாயத்தா? ஆமா, பஞ்சாயத்து தான். இந்த பஞ்சாயத்துல 7 கிராமங்கள் இருக்கு. இந்த ஊர் தான் ரொம்ப சின்ன ஊர். தாய் கிராமம் இங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. ஓ, இங்க போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா? அது தாய் கிராமத்துல தாம்மா இருக்கு. இங்க ஒரு தபால் பொட்டி மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த ஊருக்கு லெட்டர் வர்றதெல்லாம் எப்படி? அது 4-5 கிராமத்துக்கு சேர்த்து ஒரு போஸ்ட்மேன் தான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு லெட்டருக்காக இங்க வரமாட்டான். 4-5 லெட்டர் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வருவான். சில சமயம் எதேச்சியா வழியில ஊர் ஆளுங்களை பார்த்தான்னா அவங்க கையில லெட்டர் கொடுத்துருவான். அப்படியா? உங்களை மாதிரி டவுன்ல இருக்கவங்களுக்கு இது வேடிக்கையா தான் இருக்கும் இல்லையா? ம். ஏங்க போஸ்ட்மேன் பாட்டிக்கு யாராவது ஊர்க்காரங்க கிட்ட லெட்டர் கொடுத்துருவாருன்னு சொல்றீங்க? ஆமா, அந்த லெட்டரை கொண்டு வரவங்க ஞாபகமா அன்னைக்கே கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா ஞாபகம் மறதியா 4-5 நாள் கழிச்சு கொடுக்குற கதையும் உண்டு. ஏமா, இதுக்கு முன்னாடி ஏதாவது போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்களா? இல்லையே. ஏன்? லெட்டர் பத்தி எல்லாம் விலாவரியா விசாரிச்சிங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். இல்ல, சும்மா தான் கேட்டேன். சரிம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆமா, இப்போ இங்க விவசாயம்லாம் எப்படி? பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இப்பெல்லாம் போர் பம்ப் செட்லாம் சுத்தமா தண்ணியே இல்லைங்க. அப்படிங்களா? என்ன பண்றது? அப்போ இந்த ஆத்து பாசனம், ஏரி பாசனம் இதெல்லாம் கிடையாது. ஆத்து பாசனம்லாம் கிடையாது தம்பி. இங்கெல்லாம் போர் போட்டு தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊர்லயும் அப்படித்தான் இல்ல? என்ன பண்றது? நான் நினைச்சேன் மெட்ராஸ் தான் அப்படின்னு. அப்புறம் ம், கேளு. என்ன கேட்க சொல்றீங்க? வெளியில வந்து என்கிட்ட கேட்டல, ஏன் அப்பா என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாருன்னு. இப்ப அவர்கிட்டயே கேளு, ஏன்பா என்ன தனியா விட்டு போனீங்க? கேளு போ. ஏன்பா என்ன தனியா விட்டுட்டு போனீங்க? கீதா, இங்க வா. மாப்பிளைய அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடுது. இதுல ஏதோ தப்பான விஷயம் இருக்குது. அந்த குழந்தை ஏன் பின்ன அப்பான்னு கூப்பிடணும்?